புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளனர். புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் காவல் நிலையம் வரவழைத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராம்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமி 119வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் படுதோல்வியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர். அரசியல் ரீதியாகத்தான் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதைத் தொடர்ந்து அதிருப்தி அடைந்த எம்எல்ஏக்கள் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிட நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லம்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டனர். இவர்கள் பாஜக தலைவர் நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தோல்வியை அடுத்து புதுச்சேரியில் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், இருக்கின்ற வாரிய தலைவர் பதவிகளை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி ஆளும் அரசு பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்த நிலையில் மீண்டும் டெல்லி புறப்பட்டு உள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் காவல் நிலையம் வரவழைத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் உடல் தகுதி தேர்வில் தேர்வான 4000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வாகினர். இதையடுத்து ஊர்காவல் படை வீரருக்கு தேர்வான இளைஞர்களை திருக்கனூர் போலீசார் ஸ்டேஷன் அழைத்து பாராட்டினர். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் எழுத்துத் தேர்வில் தேர்வாகியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். இதில் போலீசார் மத்தியில் தேர்வான மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவராலும் பாராட்டக்கூடியதாக பரவி வருகிறது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் உடனிருந்தனர். ராம்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திமுக இளைஞரணி ராமு மற்றும் தொகுதி செயலாளர் நடராஜன்,
அருண் கிருபா, சங்கர் கலியபெருமாள், பாலா கிஷோர், ஹரி கலந்து கொண்ட லெனின் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ரோஜாப்பூ மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயன் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கின்ற சுப்பிரமணியன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன் தலைமை, பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டின் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lofbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமி 119வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று ஜூலை 2, 2024 சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் இன்று கொண்டாடப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதித்தி ஓட்டல் முன்பு உள்ள அன்னாரது சிலைக்கு சிறப்பு விருந்தினர்கள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் MLA இளங்கோ, காங்கிரஸ் சிறப்பழைப்பாளர் கணேசன், தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜகத் ரட்சகன், ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்த்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் அன்னரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். அன்னரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்த அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. மேற்கண்ட இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் திரு ஜகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் பிரான்ஸ், முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் காக்காயந்தோப்பு கந்தன் என்ற மெய்யழகன், கூட்டுறவு கடன் சங்கம் இயக்குனர் சங்க தலைவர், சேவை அமைப்பு தலைவர் ஜகத் ரட்சகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேர பிள்ளைகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்தில் இந்து மக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக MLA சட்டமன்றம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றிய போது இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசியதற்கு அவையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியை மன்னிப்பு கோர வலியுறுத்தினர். இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக ஆதரவு MLA அசோக் பாபு இந்துக்களை அவமதித்த ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்றம் அருகே தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவருடன் பேரவை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்.
நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான வே. கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் எம். அருண் என்ற சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் சே. நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பி. வேலவன் மற்றும் கழக நிர்வாகிகள் உணர்ந்தனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய AATUC தொழிற்சங்கத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏராளமான தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் விவரங்களை நிர்வகித்து தீர்வு காண வேண்டிய புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக தொழிலாளர் நல ஆணையர் இல்லாமல் பொறுப்பு ஆணையரை இந்த துறையினை கூடுதலாக கவனித்து வருவதால் அவர் அலுவலகத்திற்கே வராததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக AATUC குற்றம் சாட்டியுள்ளது. தொழிலாளர் நலத்துறை நிரந்தர ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் நலத்துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறைந்த துறையாக மறைந்துள்ளது என கூறியும் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சட்டக்கூலி திருத்தி அமைக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலியும் முதலாளிகளின் ஆட்சேபத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் விவகாரங்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியும் இதனால் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை கிடப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவதற்கு தொழிலாளர் நலத்துறையின் சீர்கேடுதான் காரணம் என கூறி அதன் அலுவலக வாயில் முன்பு AATUC தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக MLAக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளனர். புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்களை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் காவல் நிலையம் வரவழைத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராம்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமி 119வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது.